என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. வாழ்க்கையில உங்களை மாதிரி 4 நலம் விரும்பிகளை தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்ததுல நேருக்கு நேரா ஒளிவு மறைவு இல்லாம பேசுறீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஐயா ஐயா, என் பொண்ணு நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. என்னங்க என்னங்க இது? எங்க எனக்கு பயமா இருக்குங்க. இன்னைக்கு ஏதோ தெய்வாதீனமா நடந்து போச்சு. ஏதோ ஒரு அம்மா திடீர்னு வந்து அவளை காப்பாத்தினாங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தால தான் அவ பொழைச்சிருக்கா. அதோட பெத்தவங்க பண்ண புண்ணியம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க பிள்ளைய காப்பாத்திருக்கு. யாருங்க அந்த அம்மா? அவங்க நல்லா இருக்கணும். ஆனா இது நிரந்தரமானு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் தவறி இருந்தா கூட உங்க பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். தவம் இருந்து பெத்த ஒரே பொம்பளை புள்ள, அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க மனசு என்ன பாடுபடும்? எதுக்கு உங்க பொண்ணு அங்க போய் கஷ்டப்படணும்? ஏதாவது ஒரு முடிவெடுத்து உங்க பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. நீங்க சரியான நேரத்துல வந்து எனக்கு சரியான தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா, வரங்க ஐயா. ஜானகி, கதிரை நம்பி தனா இருந்தா கடைசியில அவ முகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு மேலேயும் அவ கதிர் கூட இருக்கிறது நமக்கும் நல்லது இல்ல, அவளுக்கும் நல்லது இல்ல. அவ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. நான் இப்பவே போய் அவளை கூட்டு வரேன். என்னங்க அண்ணா, ரகு அத்தை, அவர் கோவமா போறாரு. இப்ப தனாவை என்ன திட்ட போறாரோ என்னவோ. நீயும் போ ஜானகி. சரிங்க அத்தை. என்ன நீ உண்மையிலே கூட்டிட்டு வந்துருவாரா இவரு? ஐயோ, அதெல்லாம் கூட்டிட்டு வரமாட்டாங்க பார்வதி. அதான் அண்ணி கூடயே போறாங்கல்ல, பாப்போம். ஏங்க ஏங்க ஏங்க, நானும் வரேங்க. ஜானகி, நானும் வரேன். நானும் வரேங்க. ஜானகி நீ வர வேண்டாம், நான் போய் கூட்டு வரேன். இல்லங்க, நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க. நானும் வரேங்க. பாத்தியா, என் பேச்ச கேட்காம தனா கிளம்புனதுனால இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு பாரு. அவளுக்கு அவ தப்ப புரிய வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும். தனா, 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 ஏங்க தனா. அப்பா தனா, அப்பா உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ப்பா. தனா, நான் இங்க சாப்பிட வரல. கிளம்பு. உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டு போற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். நான் வரணுமா? என்னாச்சுப்பா? இன்னும் என்ன ஆகணும்? ஏதோ 3வது மனுஷன் சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? அண்ணா, நீ கிளம்பு, என் கூட வீட்டுக்கு வா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலை முடிக்கிட்டு என் கூட வந்துரு. என் பொண்ணா, நீ மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்துரு. அப்பா என்னப்பா நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா? நான் எது நியாயம்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்லப்பா, நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. அப்பா, உங்களுக்கு என் உயிருக்கு ஆபத்துங்கிற தகவல் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா தன்னோட உசிரை பணைய வச்சு கதிர் என்ன காப்பாத்துனது உங்களுக்கு தெரியலப்பா. சரி, 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன பேசாம இருக்கீங்க? இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. எல்லா நாளும் நல்லது நடக்குமா தானா? எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பதட்டமா இருக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவன் இவெல்லாம் ஒரு புருஷனா? இவனை நம்பி நீ? ஏங்க என்னங்க பேசுறீங்க? அவ பாவம் புருஷனை ஜானகி, விட்டு. உள்ள வரும்போது சொன்ன இல்ல நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு. பெரியப்பா, பெரியம்மா எப்படி பேசாம இருப்பாங்க? மாயா, நீ அமைதியா இரு. நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? ஏன் புருஷனை தலை முழுகிட்டு வான்னு சொல்றதா? ஆமா,
என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்போ உங்க பொண்ணு தனலட்சுமி மட்டும் கிடையாது. நான் தனலட்சுமி கதிரவன். தனா, நான் சொல்றத கேளு. அவசரத்துல தப்பான முடிவை நீ எடுத்துட்ட. அடா, அது தப்பான முடிவுன்னு நீ உணரணும். எனக்கு நீ வீட்டுக்கு வரணும். நான் நிம்மதியா இருக்கணும்னு வரணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக கதிரை தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேனா அது உங்க பொண்ணுக்கும் அழகல்ல, உங்களுக்கும் அழகல்ல, முக்கியமா நம்ம குடும்பத்துக்கே அழகு இல்லப்பா. உங்க வளர்ப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்பா. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்கப்பா, நிச்சயமா நாங்க ஜெயிப்போம். நீங்களே எங்களை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, பெருமையா பேசுவீங்க. தயவு செஞ்சு என்ன மட்டும் கூப்பிடாதீங்கப்பா. நான் வரமாட்டேன். எக்கேடோ கெட்டு போ. பார், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, தோலை உரிச்சிருவேன். அப்பா, பூனா, என்னமாச்சு? ஏமா இப்படி இருக்க? என்னம்மா சொல்லுமா, யாரும் எதுவும் பண்ணாங்களா? என்னமாச்சு? சார் 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 பாருங்க சார், எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க சார் என் தங்கச்சிய. என்னம்மா நீ புவனேஸ்வரி அரெஸ்ட் பண்ணிருக்கான்னு கேட்டப்ப அவங்க பேர் தெரியாது அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப புவனேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. ஐயோ சார், இவங்க தான் புவனேஸ்வரியா? எனக்கு தெரியாது சார். நீங்க யார் மேல கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க சார். என்ன செய்யலாம்னு நான் உங்ககிட்ட தானே சார் கேட்டேன். நீங்க தானே அவங்கள கவனின்னு சொன்னீங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது சார், அதான் லாடம் கட்டி விட்டேன். மேடம், என்ன எஃப்ஐஆர் போட்டீங்களா? ஜாமீன் வாங்கணுமா? சாரி சார், இவங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாது. இவங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வர போறேன்? சார், நீங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க சார். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி வாங்கல சார். சாரி மேடம். அடி பலமா பட்டுருச்சா? எஸ்பி சார் சொன்னனால தான். என்னம்மா நீ, நான் தான் அடிக்க சொன்னமா சொல்லிட்டு இருக்க. பசுபதி சார், சார் அவங்க தான் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் வாங்க. நான் போலீஸ் வேலைக்கு வேணா புதுசு, ஆனா உனக்கும் நீ பண்ற திருட்டு வேலைக்கும் எனக்கு புதுசு கிடையாது. உன் மேல சட்ட ரீதியாக என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனா எங்க திரும்பினாலும் நீ வந்து எனக்கு வேலையை போடுவேன்னு எனக்கு தெரியும்.